மாகாளி கிழங்கு ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? மாகாளி கிழங்கு எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்குறதுக்கு மரவள்ளி கிழங்கு மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஒல்லியாக இருக்கும். அதோட தோலை சீவிக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்கும் மாகாளி கிழங்கு. இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் ரொம்ப ஜாஸ்திங்க. டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், உடம்பை கூலாக்கும், அதுக்கப்புறம் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, ப்ளட்டை ப்யூரிஃபை பண்ணும். இந்த மாதிரி நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை ஊறுகாவாக இப்போ பண்ண போகிறோம். அதுக்கு தோலை சீவிட்டு அதை ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க, இல்லைனா பொடி பொடியாகவும் கட் பண்ணிக்கோங்க. நடுவில் நார் இருந்ததுன்னா அதை எடுத்துருங்க. கொஞ்சம் பிஞ்சாக இருந்ததுன்னா எந்த ஒரு நாரும் அதில் இருக்காது. நடுவில் ஒரு குச்சி மாதிரி இருக்கும், அதை எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதுக்கு காரத்துக்கு நம்ம மிளகா தான் போட போகிறோம். இதை தண்ணியில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சம் டக்குன்னு ப்ரௌனாக மாறிடும், அதனால் தண்ணியில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு காரத்துக்கு மிளகா தான் போட போகிறோம். நான் காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நீட்ட மிளகாயாக இருந்தாலும் எடுத்துக்கலாம், குண்டு மிளகாயாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். அதை தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. தண்ணியில் ஊற வச்சதுக்கப்புறம் அந்த மிளகாவை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. அதோட ஒரு 2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு, அப்புறம் கல்லுப்பு, அவ்வளோதான். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி வந்துக்கோங்க. ஒரு 1/2 லிட்டர் தயிர் எடுத்துக்கோங்க. தயிரை நல்லா சிலிப்பிக்கோங்க, அதில் கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி வடிகட்டின மாகாளி கிழங்கை முதல்ல போட்டுட்டு அந்த தயிர் எடுத்து அதில் விட்டுக்கோங்க. நல்லா தண்ணியும் நிறையா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா காரம், அதுலேயே உப்பும் போட்டுட்டோம். அதனால அந்த காரத்தை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 3-4 நாள் ஊற வச்சிடணும். அந்த மாகாளி கிழங்கு அந்த உப்பு, காரம், புளிப்பு அதில் எல்லாமே அந்த மாகாளி கிழங்குல சேரணும். நீங்கள் அப்பப்போ டெய்லி எடுத்து காலையில் அதை கிளறி விட்டுருங்க. விட்டுட்டு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கெட்டே போகவே போகாது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். அந்த மோர் குறைய நீங்கள் மோர் கூட விட்டுக்கலாம். நம்ம வெறும் சாதத்தில் கூட இதை பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி தயிர் சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டிங்கனாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வாசனையே அவ்வளோ நல்லா இருக்கும். இது எங்கள் அம்மா பண்ணுவாங்க. அம்மா சொல்கிற மெத்தட் படி தான் நானும் செஞ்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.